நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வீடுகள் தோறும் பொங்கும் குதூகலம். அதிகாலையிலேயே நீராடி புத்தாடை அணிந்து தீபாவளியை வரவேற்ற மக்கள். பட்டாசு வெடித்தும் மத்தப்பு கொளுத்தியும் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே விளக்குகளை ஏற்றி தீபாவளி கொண்டாடிய ராணுவ வீரர்கள். ராஜஸ்தானில் ஜெய்சால்மர், அமிர்தசரஸ் அருகே அட்டாரி எல்லைகளிலும் வீரர் வீராங்கனைகள் தீபாவளி கொண்டாட்டம். கின்னஸ் சாதனைக்காக அயோத்தி சரையு நதிக்கரையில் ஒளிர்விட்டு எரிந்த 26 லட்சம் தீபங்கள். ஒரே நேரத்தில் 2128 பேர் எடுத்த மகா ஆரத்தியும் கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றது. அயோத்தி தீப உற்சவத்தையொட்டி களை கட்டிய ராம்லீலா லேசர் ஷோ. ராமாயணத்தை குறிக்கும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம். अयोध्या का सिंहासन आज फिर प्रभु श्री राम के दिव्य बाल रूप राम लला को नमन करते हैं. தீபாவளி நாளில் இந்திய பொருட்களை வாங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். 140 கோடி இந்தியர்களின் கடின உழைப்பையும் படைப்பாற்றலையும் கொண்டாடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அறியாமை மீதான ஞானத்தின் வெற்றி தீபாவளி பண்டிகை என ஆளுநர் ஆர்.என். ரவி வாழ்த்துச் செய்தியில் தகவல். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீபாவளி வாழ்த்து. ராஜஸ்தான் இனிப்பு கடையில் கிலோ 1,11,000 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஸ்வர்ண பிரசாதம். உண்பதற்கு ஏதுவாக 24 கேரட் தங்கத்தில் செய்யப்பட்ட இனிப்பு வகை இந்தியாவிலேயே விலை அதிகம் என தகவல். தீபாவளி பண்டிகைக்காக வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்க விடப்பட்ட சென்னை விமான நிலையம். கண்கவர் வண்ணங்களாக காட்சியளித்த மதுரை விமான நிலையம். தீபாவளியை முன்னிட்டு வண்ண விளக்கு அலங்காரத்தில் மின்னிய திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சன்னதி. மகாராஷ்டிரா மாநிலம் துலேவில் தீபங்களால் ஜொலித்த சுவாமி நாராயண் கோவில். தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்கனவே நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தென்கிழக்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் கொங்கு மண்டல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை. புயல் வரும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். பெரிய அளவில் மழை வந்தாலும் சமாளிக்க அரசு தயார் என்றும் பேட்டி. திமுக அரசின் குளறுபடியால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு நிலையத்திலும் தினமும் 1000 மூட்டை கொள்முதல் செய்ய வலியுறுத்தல்.
டெல்டாவில் பயிர்கள் சேதம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறான செய்தி என முதலமைச்சர் ஸ்டாலின் மறுப்பு. தேக்கமடைந்த நெல்லை 2-3 நாட்களில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் உறுதி. வைகை அணைக்கு 4000 கனஅடிக்கும் அதிகமாக நீர்வரத்து உள்ளதால் தொடர்ந்து உபரி நீர்வெளியேற்றம். மதுரை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை கீழணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 8000 கன அடி உபரி நீர் கொள்ளிடமாறு வழியாக வெளியேற்றம். கோயம்புத்தூர் மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பருவமழையை முன்னிட்டு ஜெனரேட்டர்கள் மற்றும் நீர் வெளியேற்றும் இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். மின்சார பெட்டிகள் உள்ள இடங்களில் நீர் தேங்கினால் மக்கள் தெரியப்படுத்த வேண்டுகோள். சென்னை அண்ணா சாலையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட காரை லாக் செய்த போக்குவரத்து காவலரை தாக்கிய விவகாரம். மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் மீது போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. புத்தமத கண்காட்சிக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட புனித பொருட்கள் நாடு திரும்பின. புனித பொருட்களோடு வந்தவர்களை வரவேற்றார் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா.